கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு மேலே வந்த பிறகு விஜய் கஷ்டப்பட்டாரா? விஜய் கஷ்டப்பட்டாரா? அவங்க அப்பா கொஞ்சம் மெருகேற்றி எடுத்து மெருகேற்றலைங்க, அப்பா உருவாக்குனார். படிப்பும் இல்லை, 10ஆம் கிளாஸ் மேலே மண்டையில் ஏறல, அப்பா உருவாக்குனார். நன்றி கெட்ட விஜயகாந்துக்கு உயிரோட போய் பார்த்தியா நீ? செந்தூரபாணி ஒரு படம் இல்லைன்னா நீ யார் முதல்ல இண்டஸ்ட்ரியில்? உன் படம் ஃபுல்லாக ஃபெயிலியரு. அவன் அப்பா எடுத்து ஒரு வீட்டை வித்தங்கிறாரு. அவர் தான் சொன்னார் பேட்டியில், நீ போய் விளக்கு பிடிச்சாலும் நீ கேட்டில்ல, விஜயோட அப்பா விளக்கு பிடிச்சிருக்காரு, விளக்கம் சொல்கிறார், கேட்டுக்கோ போய். பட்டாக்கலை திருந்துறதே இல்லை, ஏடா கூடமா எழுதிக்கிட்டு. விஜயோட அப்பா சொல்கிறார், ஒரு வீட்டை விற்று ஒரு படம் எடுத்த, ஒன்றும் ஓடலை. அப்பயே அவன் 92லேயே ஓகோலேன்னு எழும்பிட்டான் ஊர் மேயறதுக்கு. நான் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேங்கிறார். என் கூடவே வச்சுக்கிட்டு பேட்டி இருக்குங்க, நம்ம ஆதாரம்லாம் பேசல, பேட்டி இருக்கு. 2 நாளைக்கு முன்னால் பார்த்திபன் சார் வந்து இவங்க த்ரிஷா பற்றி கேட்குறாங்க ஒரு நிகழ்ச்சியில், ஃபோட்டோவை போட்டு அங்கே குந்தவைக்கு சொன்னார். அதாவது அவர் வந்து பார்த்திபன் வாயில் விடுறது நல்லதில்லை, அது பாய்சனு. அவரெல்லாம் பயங்கரமாக பேசக்கூடிய பெரிய எழுத்தாளன், பெரிய போயட், லெஜண்ட். அவர் புதிய பாதைன்னு ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணலையா அவர் அப்பேற்பட்டவர். அவரோட அனுபவம் என்ன, த்ரிஷா உன்னோடைய அனுபவம் என்ன, அவர் ஏஜ் என்ன, ஓ ஏஜ் என்ன. அவரே டிவோர்ஸ் வரையும் பார்த்தவர் தான், பர்சனல் லைஃப் தோற்றவர் தான். ஆனால் அவர் பொண்டாட்டி சொல்கிறாங்க, பார்த்தி நல்ல என் மேலே ரொம்ப உயிராக இருப்பார் அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறாரு, அவங்க என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆமாம், டைவர்ஸ் ஆனால் ராமராஜன் நல்லி, எனக்கு தெரிஞ்சு ராமராஜன் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஒருத்தர் உயர்வாக பேசிக்கிறாங்க. அதுதாங்க கண்ணியம். விவாகரத்துக்கிறது இந்த காம்பவுண்டுக்குள்ளே, இந்த ரூமுக்குள்ளே, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீட்டுக்குள்ளே நீ நானுமே பயணிக்க முடியாது. உடன்படலை, பக்கத்து வீட்டில் கூட போயிரு, டிவோர்ஸ் ஆகிடும், சட்டப்பூர்வமாக பிரிஞ்சாச்சு, நான் வேற ஒருத்தையோட வாடுறதுக்கு தகுதி, அவ்வளோதாங்க விவாகரத்து. மனசுக்கு எதுங்க விவாகரத்து? மனசுக்குள்ள இதே, அதுக்கு எது விவாகரத்து? கடைசி 4 வரை கூட மறக்குமா? கடைசி மரண படுக்கையில் இப்படி இழுத்து கிடக்கணும் இப்படி, அப்போ கூட நம்ம பொண்டாட்டி என்ன போகிறோங்க. நிச்சயமா.